ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் இருக்கிற ஏன் வந்து லோ மார்க் எடுக்க நமக்கு காரணம். அதாவது நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், ஆனால் வந்து நான் லோ மார்க் ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பப்ளிக் பேப்பரை வச்சு லைவாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். சரியா? இந்த பையன் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70க்கு 38 மார்க் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா வினா வாரியாக மொத்தம் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, செகண்ட் கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 16th கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 18th கொஸ்டினுக்கு 2 மார்க், இந்த மாதிரி தான் உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் நம்பருக்கு தகுந்தபடி எவ்வளோ மார்க்குன்னு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா பேஜ் வைஸ் மார்க். சரியா? இது வந்து கொஸ்டின் வைஸ் மார்க் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் வைஸ் மார்க். இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வந்து கரெக்டாக வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிப்பாங்க. உங்கள் பேப்பர் வந்து முடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கொடுப்பாங்க. சரியா? இவர் வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 38 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்வேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15க்கு 13 ஒன்வேர்டு கரெக்டு. அப்புறம் எப்படி சார் கொஸ்டினில் மார்க் போச்சு அப்படின்னா அவர் பண்ணியிருக்க சில மிஸ்டேக்ஸ் தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் மார்க் ஃபுல்லாக கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா மார்க் ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம் அதுதான். சரியா? இந்த பையன் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். ஒன் வேர்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேப்பர் ப்ரெசன்டேஷன், அதாவது அடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸில் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோ நம்ம போட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தவறெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இவர் பண்ணது, அதாவது ஒன்வேர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் பண்ண நல்ல விஷயம் என்னென்னா ஏற்கனவே ஒரு மார்ஜின் வந்து இப்போ வினா எண் கொஸ்டின் எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மார்ஜின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பப்ளிக் பேப்பரில் இருக்கும். சரியா? இப்போ கூட நீங்கள் 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுவீங்க, அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியா? அந்த கோடு இருக்கும். பக்கத்துலேயே ஆப்ஷனுக்கு ஒரு கோடு நம்ம ஏற்கனவே போட சொல்லியிருக்கோம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 1 மார்க் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, அதே மாதிரி அவர் எழுதியிருக்காரு பாருங்கள் ஆன்சர். சரியா? பீகாக் ஃபெதர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கனால தான் 1 மார்க் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அவர் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் எழுதியிருக்காரு, அதில் 10 மார்க் வாங்கிட்டார். சரியா? அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் தான் எழுதணுமா, இல்லை சார் 15 கொஸ்டினுமே எழுதி முடிச்சிடலாமா ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே அப்படின்னா நீங்கள் நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே 15 கொஸ்டின் என்ன பண்ணலாம் எழுதி முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? அடுத்து இவர் பண்ணியிருக்க 2வது மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினே சரியா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் இது. சரியா? 2 மார்க் கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தி ஹைலி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஏர் எங்கே எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரை வந்து விட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் எழுதியிருக்காரு. சரியா? அந்த ஏஐஆர் அப்படிங்கிறத மேலே போட்டவே அப்போயே ஒரு ஸ்டாஃபுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த மாதிரி எழுதியிருக்கானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா ஃபுல் மார்க் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பண்ணியிருக்க இன்னொரு மிஸ்டேக். சரியா? நல்லா கவனிங்க. அதாவது டாப்பிங் பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எழுதியிருக்காரு. அதில் பாயிண்ட் போட்டு எழுதுனதில் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது பாயிண்ட் போட்டு எழுதியிருக்கிறதுலே மிஸ்டேக் விட்டுருக்காரு. இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் நல்லா இப்போ நம்ம பேப்பர் ரிலேஷன் பண்ணும்போது இப்போ இந்த 21 கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு இருக்கிற மிஸ்டேக் வந்து அப்படியே தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே என்ன பண்ணிடுவாங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ சப்போஸ் டாப்பிங்கை பற்றி சும்மா தெரியவே இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம் ஒரு பேராவாக எழுதியிருந்தால் கூட மேபி அதை அப்படியே டிக் பண்ணி விட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா 2 மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா பாயிண்ட் போட்டு எழுதுங்க. தெரியாத கொஸ்டினை மேக்ஸிமம் நீங்கள் பேராகிராஃப் வைஸ்லேயே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒருவேளை நான் சொல்கிறது வந்து ஒருவேளை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறாக இருந்தால் கூட மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட்டு
இவர் அடுத்து என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மிஸ்டேக் தான் திரும்ப என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு எழுதுறதில் தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு மிஸ்டேக் கொடுத்துருக்காரு. லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா மிஸ்டேக் கொடுத்துருக்காரு. இவர் பண்ணியிருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்படி அதாவது நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் பென்சில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ முக்கியமான வேர்டை என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணி காட்டிக்கிறார் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு நல்ல விஷயம். சரியா, இதை நீங்களும் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். திரும்ப மிஸ்டேக் இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்களா, இப்படி அப்போஸ்ட்ரோஃபி போட்டு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. இது வந்து சார் இது பெரிய மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் திருத்தும் போது அப்போ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலியமாகவே ஒரு ராங்கான இமேஜ் தான் அவங்க மேலே என்னன்னு சொல்லி பார்த்தா க்ரியேட் ஆகும். சரியா, ஏன் ஒரு ராங்கான இமேஜ் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏர் அப்படின்றது இதே மாதிரி தான் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு மேலே எழுதியிருந்தப்பே ஓகே இந்த பையன் வந்து ஓரளவு தான் படிப்பான் போல் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா இது மூலியமாக முடிவு பண்ணிக்கலாம். சரியா, அதனால ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 3 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க் போகிற இடத்துல 2 மார்க் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதுறதே மிஸ்டேக் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த பையன் வந்து இன்னொரு மேஜர் மிஸ்டேக் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின். சரியா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்களே பாருங்கள். இந்த பின்னாடி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் நிறையா அதாவது இவர் பண்ணியிருக்க மிஸ்டேக் வந்து ஓப்பனாக தெரிகிற மாதிரியே பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரியா, நீங்கள் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க, அதை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் அதாவது ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி எழுதினா கூட என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து நம்ம வாங்கிடலாம். சரியா, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது அந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்லேயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படியே ஓப்பனாக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா தப்பாக என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா எழுதியிருக்கேன். இந்த பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாமே தப்பு. ஆக்சுவலாக நம்மளோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ 5 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் வேணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டினை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக் எழுதணும் அப்படின்னா அதாவது ஒரு வகையில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் எடுத்து எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் தப்பாக எழுதிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா திருத்துற ஸ்டாஃப் வந்து நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நல்லா தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா, இதை நீங்கள் என்ன பண்ணணும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அது ஈஸியாக ஸ்டாஃபுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 பேஜுக்கு 2.5 பேஜுக்கு எழுதுகிற தியரி கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் நீங்கள் எழுதிடலாம். சரியா, அதுக்கப்புறம் இந்த பையன் பண்ணியிருக்க நிறையா மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ். சரியா, இந்த சர்க்கியூட்டு ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓப்பனாக அவருக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருக்காரு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு எரிச்சலை தான் உண்டாக்கும். சரியா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இப்போ இவர் பாருங்கள் எல்லாமே மிஸ்டேக் விட்டுருக்காருல, இவர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தியரி கொஸ்டின்ஸ் எழுதியிருந்தால் கூட அவருக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கு கிடச்சிருக்கும். சரியா, அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினில் டவுட் இருக்குது, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வர கொஸ்டின்ஸில் வந்து டவுட் இருக்குது, இந்த மாதிரி டெரிவேட்டிவ் வர கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எழுதாமல் ஒரு தியரி கொஸ்டின் ஃபுல்லாக தியரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலும் அதில் சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் 5 மார்க்குக்கு ஒரு 3 மார்க்கோ இல்லை வந்து 2.5 மார்க்கோ நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஸ்டின் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பையன் பண்ண மேஜர் மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் செலெக்ஷன் தான் இவர் பண்ண மேஜர் மிஸ்டேக். அதனால் இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் பண்ணாமல் நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தா அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவேர்னஸை கொடுத்துக்கு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.